ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பழைய வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன டாஸ்க், நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முக்கியமாக பதிவிட்டதுக்கு காரணம், புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் பற்றி அவ்வளோ தெரியாது. ஏன்னா 1000 சேனல் பார்க்குறாங்க, அதில் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு விட்டுவிடுவாங்க. அந்த அவேர்னஸ் தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை, நம்ம சேனலில் எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் நம்ம சேனலில் அது என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஓகேவாக நம்ம சேனல் மற்ற சேனலை கம்பேர் பண்ணுறப்போ, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறப்போ, இல்லை சைக்காலஜி பற்றி ஷேர் பண்ணுறப்போ, இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பிரேக் அவுட் அதை பற்றியும் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இத்தனை வருஷத்தில் இத்தனை மாதங்களில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதை நீங்கள் கமெண்ட்டில் ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த இந்த வீடியோ பதிவை பார்க்க சொல்ல அவங்களுக்கு இந்த ஒரு என்ன சொல்ல ஒரு புரிதல் இருப்போம், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம சேனல் ஒரு வெளிவன்னு சொல்கிறது உள்ளவன்னு சொல்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை கீழே லைக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு 300-350 லைக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 50 to 100 கமெண்ட்ஸ் இந்த வீடியோ கீழே பதிவிடுங்க. இதில் நம்ம இந்த டாபிக் என்ன பேச போகிறோன்னா, ஒரு பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் முன்கூட்டியே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஸோ அதான் பிரச்சனை சார். அப்படி பண்ணால் எல்லாருமே நேரம் பண்ணிவிடுவாங்க சார் ட்ரேடிங்க. ஏன் சார் பண்ண முடியல? அதெல்லாம் சும்மா ஆகுது சார். எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் அப்படி இப்படி கனெக்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு பாரு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்கூட்டியே கண்டுபிடிக்கல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு சிலர். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த பதிவு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அந்த ஃப்ரீ குரூப்பில் வீடியோ கீழே ஃப்ரீ குரூப் இருக்குது பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜி அப்படின்னு கிட்டத்தட்ட 9900 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்காங்க. மேபி நீங்கள் பார்க்க சொல்ல 10,000 ஆகியிருக்கலாம். இப்போ அது ஒரிஜினல் சேனல். ஏன்னா என்னுடைய பேர் வச்சு நிறைய டூப்ளிகேட் சேனல் பண்ணிகிட்டு இருக்காங்க, காசு வாங்குறாங்க. இதில் எந்த ஒரு பைசா எதுவும் வாங்குறது கிடையாது. என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப் இருக்குது, அது 3,000 rupees நான் வாங்குறவனுங்க. அது விருப்பப்படுறவங்க, ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணுறவங்க. அதாவது இது முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இது அவங்களுக்கு லைவாக போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிடுவேன். இது நம்ம ஃப்ரீ குரூப்பில் போனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுவேன். இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது என்னுடைய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி 9:56 9:56 பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றதையும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். சார், ஒரு பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுனை முன்கூட்டியே நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு? எஸ், கண்டிப்பாக தாராளமாக முடியும். எப்படி அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் எங்கே சார் ஒர்க் ஆகுது, நீங்கள் அப்பப்போ ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே கிடையாது அப்படின்னு. இந்த பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் அல்லது ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆக சொல்ல நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. சப்போஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சுப்பா, பிரேக் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் இப்படி ட்ராவல் ஆகிட்டு திரும்ப உள்ளே போயிடுச்சு, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எஸ்எல் இமீடியட்டாக கட் பண்ணி ஆகணும் அதில். ஏன்னா திரும்ப நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போய் ட்ராவல் ஆகிட்டு மேபி அடுத்த ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு, இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படி. அதுக்கும் அந்த தான் உங்களுக்கு எஸ்எல் அங்கே தான் யூஸ் ஆகுது. எஸ்எல் போடாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு இதில் சொன்னேன் இல்லையா, மேலே சப்போஸ் அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஷ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இதில் எஸ்எல் கொடுக்கல அப்படின்னா இது பெரிய நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் பிரேக் அவுட் பிரேக் டவுனில் நம்ம யூஸ் பண்ண சொல்ல கண்டிப்பாக உங்களுடைய எஸ்எல் முக்கியமாக புட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டார்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு டார்கெட் இதில் 25,700 கிட்டத்தட்ட டார்கெட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் மேட்ச் ஆகணும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது எதுனா நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கு ஆப்போசிட் எதுக்காக நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ஏதாச்சும் கிடைக்கும் இல்லையா, அதனால நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கேயே வெளியே வந்துடுது இல்லை இங்கேயே வெளியே வந்துடுது அப்படின்னா எந்த நமக்கு பலன் இல்லை ட்ரேட் பண்ணி. ஸோ அதனால் அந்த ரிஸ்க் ரிவார்டை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணணும். ரைட், சரி. முன்கூட்டி எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு? இப்போது மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெண்டில் ஓடிட்டுருக்கு, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆனால் நம்ம அப்படியே டக்குன்னு பை எடுத்துருமா? என்ன ஆகும், இந்த டவுன் ட்ரெண்ட் வாசலோ கேப் அப் ஆகும் மார்க்கெட்டு. இங்கே சப்போர்ட்லாம் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்ப்போம். அப்போது அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேபி மேலே போகலாம், அல்லது செகண்ட் சப்போர்ட் எடுத்துக்காக கீழே வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தா அது ஓரளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுடைய எஸ்எல் இங்கே புட் பண்ணுறோம், மார்க்கெட் கீழே வந்துச்சு. சப்போஸ் இங்கே எஸ்எல் திரும்பிடுச்சு அப்படின்னா இங்கே ஸ்மால் எஸ்எல் கொடுத்துட்டு நம்ம சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுப்பாங்க ஒரு சில. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் அது?
இது பிரேக் அவுட் சொன்னீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி? இப்போ இது வந்து சப்போர்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. இப்போ அடுத்த சப்போர்ட் கிட்ட இங்கே ப்ரைஸு இங்கே மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரேடை நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதில் நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். அதை நம்ம வெபினாரில் எல்லாமே கவர் பண்ணுவோம். உங்களுக்கு அது அந்த லைஃப் டைம் சொன்னேன் இல்லையா, அந்த 25,000 வெபினார் வந்து ஃபுல்லாக வந்து அந்த எவ்ரி ப்ரைஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே பிரேக் டவுன், இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா எது கரெக்டான பிரேக் டவுன், எது கரெக்டான பிரேக் அவுட்லாம் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த எஸ்எல்ல வந்து கரெக்டாக புட் பண்ண முடியும் உங்களால். ஓகே, ஸோ அதனால் இந்த பிரேக் டவுனை முன்கூட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 100% வந்து ட்ரை பண்ணுறீங்க, 100% வந்து வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். 100% பிரேக் அவுட் வந்து வேலைக்கு ஆகாது. ஆனால் 80லேருந்து 85% வந்து ஒரு பிரேக் டவுனை முன்கூட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இது என்னுடைய கருத்து. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 8-9 வருஷமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் வந்து எல்லோரும் 100% எதிர்பார்க்குறீங்க. சார் பிரேக் டவுன் சொன்னீங்க, பிரேக் டவுனே ஆகலை, அப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னு. இப்போ அந்த பிரேக் டவுன் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் லோ கிட்ட உங்களால் சின்ன எஸ்எல்லை கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எங்கே போயிட்டு கற்றுக்கிட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் 100% அப்படி 100% முழுக்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, அது வேலைக்கு ஆகாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் கேட்டு பார்த்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, எந்த சேனல் ஓரளவு சுமாராக இருக்குதா, இல்லை சும்மா கதை விட்றாங்களா இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கீழே கமெண்ட் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுடைய சாய்ஸ் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ்.